சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், நீங்க தொடரலாம். ஹர்ஷினி வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில் 4 கட்சிகளும் போட்டி போட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். கடந்த 20 நாட்களாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கடும் வெயில் வாட்டி வதைத்தாலும் கூட அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பகல் முழுவதும் தீவிர பிரச்சாரத்திலே 4 அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக அவர்கள் கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடியவர்கள், அவர்களது கூட்டணியிலே போட்டியிடக்கூடியவர்கள் என அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேடி சென்று தீவிர வாக்கு வேட்டையிலே ஈடுபட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்று தமிழ்நாடு முழுவதும் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த முடிவு என்பதை எப்போதும் ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று கவனிக்கும். காரணம், இங்கே தேசிய கட்சிகள் அல்லாமல் மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் இந்த மாநிலம் மிக முக்கியமான மாநிலம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலில் ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்த ஒரு மாநிலமாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு எப்போதும் தேர்தல் காலங்களிலே ஒரு ஸ்பெஷல் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், என்ன மாதிரி முடிவெடுக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் உற்று கவனிப்பார்கள். எனவே அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தல் முந்தைய தேர்தல்களை காட்டிலும் கூடுதல் பரபரப்பு மிக்க ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தலாக மாறி இருக்கின்றது. பெரும்பாலான கடந்த கால சட்டமன்ற தேர்தல்கள் 2 முனை தேர்தல்களாக இருந்திருக்கிறது. பிறகு மும்முனை போட்டிகளாகவும் இருந்திருக்கிறது. இந்த முறை 4 முனை போட்டி. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் 4 கட்சிகளுமே நல்ல வலுவான கட்சிகளாக பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த 4 கட்சிகளில் வெற்றி பெறப் போவது யார், ஆட்சி அமைக்க போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த 6 மணிக்கு பிறகு எந்த இடத்திலும் எந்த விதமான பிரச்சாரமும் கூடாது. அப்படி தடையை மீறி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வரை விதிக்கக்கூடும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த சூழலிலே தான் வாகனங்களில் சென்று பரப்புரை, அதே போல வீடு வீடாக சென்று பரப்புரை என்று பல கட்ட பிரச்சாரங்களை தங்கள் கட்சிக்காகவும் கூட்டணி கட்சிக்காகவும் பலரும் இந்த பயணத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டுமானால் தேர்தல் நேரத்து வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. காரணம், அதிமுக இன்றைக்கு கூட ஒரு புதிய 10 வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தார்கள். திமுகவை பொறுத்தவரையிலே முதற்கட்டமாகவும் ஒரே கட்டமாகவும் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். இது தவிர கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தனித்தனியாக அவர்கள் வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி இலவசங்கள் அல்லாத ஒரு வாக்குறுதி என்று சொல்லி தங்களுடைய வாக்குறுதி புத்தகத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகம் பல்வேறு இலவச திட்டங்கள், அதே போல வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை கலந்து அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 4 கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களின் மனதை கவரப்போகின்ற வாக்குறுதி எது என்பது நாளை மறுதினம் மக்கள் ஓட்டு போடும்போது தெரிய வரும். அதே போல மே மாதத்திலே அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அப்படி தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் வெளியாகும் போது எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கின்றது என்பதும் நமக்கு தெரிய வரும். எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இனி அந்த தேர்தல் நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவடைந்தாலும் கூட உடனடியாக அந்த ரிசல்ட் நம்மால் பார்க்க முடியாது. காரணம், அந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே மே மாதத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மே 4ஆம் தேதி ரிசல்ட், அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகும். எனவே மே 4ஆம் தேதி தான் யார் வெற்றியாளர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க போகின்றவர் யார், எந்த கட்சிக்கு மக்கள் மகுடம் சூட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தேர்தல் தான், அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்மாணிக்க போவர்களாக இருக்க போகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட முக்கியமான இந்த ஜனநாயக திருவிழாவை நாளை மறுதினம் அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும். அனைவரது பங்களிப்பும் இருந்தால்தான் ஒரு நல்ல
அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் முதல்வராக அல்லது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாக இருக்கின்றது. எனவே தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அறிவுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. 100% வாக்குறுதி, அதாவது 100% வாக்குப்பதிவு கட்டாயம் என்று தொடர்ந்து நாமும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே நாளை மறுதினம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே வாக்காளர்களுக்கு அந்த இதுல ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள் என பல தரப்பட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த தேர்தல் பணி வேலைகளிலே ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். நாளை முதல் அவர்கள் தங்களுடைய அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று விடுவார்கள். தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதாவது மை வைப்பது தொடங்கி வரக்கூடிய வாக்காளரை சரிபார்ப்பது எப்படி, பிறகு சீல் வைப்பது எப்படி, இடையில் சந்தேகம் இருந்தால் யாருக்கு போன் செய்ய வேண்டும், வாக்காளர்களை எவ்வளவு நேரம் காக்க வைக்க வேண்டும், அதே போல டோக்கன் வழங்கக்கூடிய நடைமுறை உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து அந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வந்தால் அவர்களை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்று வாக்கு செலுத்திவிட்டு அவர்களை பத்திரமாக அனுப்பி வைப்பது, அந்த இடத்தில் போதுமான நிழல் ஏற்படுத்தி கொடுப்பது, தண்ணீர் ஏற்படுத்தி கொடுப்பது, செல்போன்களை வெளியே வைத்துவிட்டு வருவதற்கான வசதியை செய்து கொடுப்பது உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களும் அதற்கான பிராக்டிகல் டெமோ போன்றவையும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையிலும் அதே நேரத்தில் பாதுகாப்புடனும் நடைபெற்று முடிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.